Hi students, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் பேசிக் ஜியோமெட்ரிக்கல் ஐடியாஸ். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா பாயிண்ட்ஸ், லைன் செக்மெண்ட், ரே, இன்டர்செக்டிங் லைன்ஸ் அண்ட் பேரலல் லைன்ஸ். ஸோ இதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம இந்த சாப்டர்ல வந்து அனலைஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஜியோமெட்ரி அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே தெரியும். ஜியோனா எர்த்து, மெட்ரினா மெஷர்மெண்ட். சரிங்களா? ஸோ அதுக்கு தேவையான பேசிக் திங்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம். நம்ம லைஃப் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இல்லாமல் ஒன்றுமே வந்து கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்க ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து பிளேஸ் பண்ணணும்னா இதுக்கான அளவு வந்து உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ண முடியும். இதோட அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரியை வந்து நம்ம வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்காக சில கான்செப்ட்ஸ் இருக்குது, என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டோம்னா பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ்னா என்னது? கேள்விப்பட்டிருப்பீங்க. பாயிண்ட்னாலே ஒரு புள்ளி தான். சரிங்களா? இது வந்து எதுக்காக வந்து பயன்படுத்துகிறோம்? இவ்வளோ பெரிய பிளாக் ஸ்க்ரீன் வந்து இருக்கு. ஸோ இங்கே நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு லொக்கேஷன், ஒரு இடத்த வந்து குறிக்குது. சரிங்களா? ஸோ பாயிண்ட் அப்படின்றது வந்து ஒரு லொக்கேஷனை வந்து குறிக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து டாட் மூலமாக நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு லெட்டரிங் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து பாயிண்ட் ஏ அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி இன்னொரு டாட் நான் பிளேஸ் பண்ணிட்டு எக்ஸ், இது வந்து ஒய் அப்படின்னு வந்து போட்டேன்னா இது வந்து பாயிண்ட் எக்ஸ் அண்ட் பாயிண்ட் ஒய். பாயிண்ட் எக்ஸ், பாயிண்ட் ஒய். இது வந்து லொக்கேஷன் வந்து குறிக்கிறதுக்காக நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அடுத்து என்னன்னா லைன். லைன்னா என்னது? கோடு. சரிங்களா? ஸோ இந்த கோடை வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னா, அதாவது இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு சைடும் ஆரோ மார்க் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் லைனுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன். இந்த லைனுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கிடையாது, அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட்டும் கிடையாது. எண்டிங் பாயிண்ட்டும் கிடையாது. ஸோ நோ. ஏன்னா ரெண்டு சைடு வந்து பாருங்க ஆரோ மார்க்ஸ் மூலமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் லைன். அடுத்து வந்து லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்னா என்னன்னா, ஸோ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது இதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும், அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ லைன் செக்மெண்ட்டை வந்து எக்ஸாக்டாக இப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஏபி இப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி கூட போடலாம். இங்கே இந்த பாயிண்ட் ஏ, இங்கே ஒரு பாயிண்ட் பி இருக்குன்னா இப்போ லைனை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஏபின்னு போட்டுட்டு மேலே ரெண்டு சைடும் ஆரோ மார்க் வந்து போட்டுக்குவாங்க இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ ஏபி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா லைன் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட், பின்றது வந்து எண்டிங் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இட் ஹேஸ் போத் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து என்னது? ரே. இப்போ சன் ரே. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சன் எடுத்துக்கோங்க. இப்போ சூரியன் வந்து இருக்கு. சரிங்களா? ரேனாலே என்னது? கதிர் தான். ஸோ அது எப்படி போகும்? ஸ்ட்ரெயிட்டாக போகும், சைட் வைஸில் வந்து போகும், அதே மாதிரி குட்டியாக போகும், தூரமாகவும் வந்து போகும். சரிங்களா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ரே அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும். இப்போ சன் அப்படின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல, ஆனால் ரே வந்து பாருங்க எண்ட் ஆகவே இல்லை. சரிங்களா? ஸோ அதனால ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும், பட் ஆனால் எண்டிங் பாயிண்ட் இருக்காது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைனுக்கும் லைன் செக்மெண்ட்டுக்கும் இடப்பட்டது தான் இந்த ரே. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஏபி அப்படின்னு வந்து போட்டு இப்படி போட்டுட்டு ஒரு ஆரோ மட்டும் போடணும். சரிங்களா? ஸோ லைன்னா ரெண்டு ஆரோ மார்க் இருக்கணும். லைன் செக்மெண்ட்டுக்கு வந்து ஆரோஸ் வந்து இருக்காது. ரேக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அதே மாதிரி ஆரோ மூலமா ஒரே ஒரு ஆரோ மூலமா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் லைன் செக்மெண்ட் அண்ட் ரேக்கான டிஃப்ரென்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ இங்க வந்து லைன்ஸ். ஸோ எப்போ வந்து இன்டர்செக்ட் ஆகும்? ஒரு லைன் வந்து அப்படியே தானே வந்து இன்டர்செக்ட் பண்ணுமா? பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்படின்னா இன்னொரு லைன் கட்டாயம் வந்து வேணும். சரிங்களா? ஸோ இதை நான் லைன் 1 எடுத்துக்கிறேன், இது வந்து லைன் 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இது இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து பீன்னு வந்து எடுத்துக்கிறேன். அப்படின்னா இந்த பீன்ற பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆர் மீட்டிங் பாயிண்ட். ஸோ அப்படி இல்லைன்னா இது வந்து மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு லைன் வந்து இப்படி தான் இன்டர்செக்ட் ஆகணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. எப்படி வேணால் இன்டர்செக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கூட ஆகலாம்.
ஸோ இது லைன் 1, இது லைன் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து parallel லைன்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் தான். ஸோ எப்படி இருக்கணும் லைன்ஸ்னால் ரெண்டு சைடு ஆரோ மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும். இது லைன் 1, இது லைன் 2. ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனும் எப்போ parallel அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதாவது ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகாதப்போ தான் parallel அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நீங்கள் இதை ஸோ இந்த லைனை நீங்கள் எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இது வந்து இன்டர்செக்ட் ஆகவே வந்து கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த ரெண்டு லைனையும் parallel லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ரெண்டு லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் எங்கே பார்த்தீங்கனாலும் ஒரே அளவில் தான் இருக்கணும். இப்போ இங்கே நீங்கள் அளக்குறீங்க, இப்போ இந்த ரெண்டு லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் 3 சென்டிமீட்டராக வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே அளக்கும் போதும் 3 சென்டிமீட்டர் தான் வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ கம்மியாக இருந்துச்சு அப்படி இல்லைன்னா கூட இருந்துச்சுனாலும் எங்கேயோ போய் இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. parallel லைன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் மெஷர் பண்ணிங்கனாலும் ஒரே அளவாக தான் வந்து இருக்கும். ஸோ அதுதான் parallel லைன். ஸோ இப்போ திருப்பி ஒரு ரீகேப் வந்து பார்க்கலாமா? பாயிண்டானது ஒரு புள்ளி. சரிங்களா? ஸோ இது வந்து லொக்கேஷனுக்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம். லைன்னா கோடு, லைன்னா வந்து கோடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஆரோஸ் மூலமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். லைன் செக்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும், ஒரு டெஃபினைட் மெஷர்மெண்ட் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஏபிக்கு மேலே இப்படி வந்து கோடு போட்டிருக்கோம்னா 3 சென்டிமீட்டர் அப்படின்றத எக்ஸாக்டாக வந்து கொடுக்க முடியும் லைன் செக்மெண்ட் மூலமாக. அடுத்து ரே அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், பட் எண்டிங் பாயிண்ட் வந்து இருக்காது. இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு லைன் வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த ரெண்டு லைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. parallel லைன்னா ரெண்டு கோடுகள் வந்து இருக்குன்னா அது வந்து எந்த இடத்துலையும் வந்து அந்த ரெண்டு கோடுகள் வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த லைன்ஸ் வந்து parallel லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ரெண்டு லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா எங்கே இருந்தாலும் ஒரே அளவு தான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து parallel லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.